ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற கலப்பட நெய் விவகாரம் தற்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க விசாரணை கமிஷனை அமைக்க ஆந்திர அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கலப்பட நெய் பயன்படுத்தி பிரசாதம் தயாரிக்கப்பட்டதாக 2024 சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்ததும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் நடந்த இந்த மாபெரும் குற்றத்தை கண்டுபிடிக்க முதலில் ஆந்திர அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. ஆனால் இக்குழு பாரபட்சமாக விசாரணை நடத்தும் என்பதால் சிபிஐ விசாரணை தேவை என YSR காங்கிரசார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு இதுவரை 14 பேரை கைது செய்துள்ளது. இவர்கள் அனைவரையும் நெல்லூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு மற்றும் சிபிஐ நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தியது. இதில் பல்வேறு பால் உற்பத்தி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் உள்ளனர். மேலும் அக்யூஸ்ட் 34 திருப்பதி தேவஸ்தான அதிகாரியான விஜயபாஸ்கர் ரெட்டி கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் புலனாய்வு குழுவுக்கு கொடுத்த வாக்குமூலத்தில் கலப்படம் செய்த நெய்யை பரிசோதனை செய்ததும் அதில் கலப்படம் உள்ளது என்பதை அறிந்தேன். இதனை அந்தந்த நிறுவனங்களுக்கு எடுத்து கூறினேன். ஆனால் அவர்கள் எனக்கு லஞ்சம் கொடுத்து நெய்யை தொடர்ச்சியாக விநியோகம் செய்து வந்தனர். இதன் மூலம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு 118 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. 2023 போலே பாபா நெய் நிறுவனத்திலிருந்து 75 லட்சம் ரூபாய், பிரீமியர் நிறுவனத்திலிருந்து 8 லட்சம் ரூபாயும் லஞ்சமாக வாங்கினேன் என வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே தேவஸ்தான நிர்வாக அதிகாரியாக இருந்த அனில்குமார் சிங்காலை ஆந்திர அரசு அப்பதவியிலிருந்து நீக்கி அவருக்கு பதிலாக சீனியர் IAS அதிகாரி ரவிச்சந்திராவை நியமனம் செய்துள்ளது. ஆனால் ஜவஹர் ரெட்டி, தர்மா ரெட்டி ஆகியோர் மீது ஆந்திர அரசு எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கவில்லை. மேலும் அப்போதைய அறங்காவலர் குழுக்கள் மீது எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை இல்லை. இது தற்போது ஆந்திர அரசியலில் பெரும் அரசியல் புயலை வீச தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அமராவதியில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை குழுவில் கலப்பட நெய் விவகாரம் குறித்து சரிவர புலனாய்வு விசாரணை நடக்கவில்லை என்பதால் உண்மையான குற்றவாளி யார் என விசாரிக்க விரைவில் விசாரணை கமிஷன் அமைக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் பேசிய நிதியமைச்சர் பையாவுல கேசவ், நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து நிகழ்ச்சி நிரல்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் லட்டு பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ மேற்பார்வையின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பித்த அறிக்கை குறித்து 3 மணி நேரம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து அரசாங்கம் 2 ஆவணங்களை பெற்றுள்ளது. அவற்றில் ஒன்று ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை, மற்றொன்று அரசாங்கத்திற்கு தனித்தனியாக அனுப்பப்பட்ட 11 பக்க ரகசிய அறிக்கையாகும். குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பின்னரே அது அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் கிடைக்கும். அரசுக்கு கிடைத்த அறிக்கையின்படி நெய் விநியோகம், டெண்டர் விதிமுறைகளை தளர்த்துதல், தர குறைபாடுகள் மற்றும் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்தல் ஆகியவற்றில் கடுமையான முறைகேடுகள் நடந்துள்ளது தெளிவாகிறது. SIT அறிக்கையின்படி 2019 பிறகு தேவஸ்தான நெய் கொள்முதல் செயல்பாட்டில் தேவையற்ற தளர்வுகள் தரமற்ற விநியோகங்களுக்கு அனுமதி அளித்துள்ளன. டெண்டர் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளில் ஆண்டுக்கு 250 கோடி ரூபாய் விற்பனை அனுபவத்தை 150 கோடியாக குறைத்தல் மற்றும் குறைந்தபட்ச பால் கொள்முதல் அனுபவம் இல்லாவிட்டாலும் தகுதியை வழங்குவது போன்ற நடவடிக்கைகள் வேண்டுமென்றே எடுக்கப்பட்டுள்ளன. 2022 சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆய்வகத்தால் வழங்கப்பட்ட நெய் மாதிரி எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு 58 லட்சம் ரூபாய் லிட்டர் கலப்பட நெய் வாங்கப்பட்டது. டெண்டரில் பங்கேற்ற சில நிறுவனங்கள் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்து தகுதி பெற்றுள்ளன. மேலும் அந்த அறிக்கையில் அப்போதைய கூடுதல் செயல் அதிகாரி AV தர்மரெட்டி, முன்னாள் செயல் அதிகாரி அனில்குமார் சிங்கால், நிதி மற்றும் தணிக்கை அதிகாரி O பாலாஜி போன்ற மூத்த அதிகாரிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு டெண்டர் விதிமுறைகளை தளர்த்துவதற்கும் தரக்கட்டுப்பாட்டில் சமரசமடைய பொறுப்பானவர்கள் என்று SIT அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது பொருத்தமான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. எதிர்காலத்தில் இதுபோன்ற குறைபாடுகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க நிறுவன சீர்திருத்தங்களை மேற்கொள்வது மற்றும் தர கட்டுப்பாட்டு முறையை வலுப்படுத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த பிரச்சனையை விரிவாக மறுபரிசீலனை செய்ய ஒரு குறுகிய கால நிர்வாக குழுவை அமைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் உச்சபட்ச கடமையாகும். ஏழுமலையானின் சேவையில் எந்த ஒரு பக்தரின் நம்பிக்கை, புனித தன்மை எந்த வகையிலும் சேதப்படுத்தப்படக்கூடாது என்பதை முதல்வர் தெளிவுபடுத்தினார். திருமலை புனிதத்தை பாதுகாக்கும் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரவை ஒருமனதாக ஒப்புக்கொண்டுள்ளது என்றார். மேலும் நெய் மாதிரிகளை ஆய்வு செய்த குஜராத்தின் தேசிய பால்வள வாரியம் சோதனை ஆய்வக அறிக்கையில் சோயாபீன், சூரியகாந்தி, ராப்சீட்ஸ், பருத்தி விதை, மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி கொழுப்பு, பன்றி கொழுப்பு உள்ளிட்ட பல சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறியது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் முதல் முறையாக முதலமைச்சர் பொதுமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறிப்பிட்டார் எனவும் அவர் தெரிவித்தார். இதனால் ஆந்திர அரசியலில் கலப்பட நெய் விவகாரம் பூதாகரமாகி மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதன் மூலம் பல பெரிய தலைகள் சிக்கும் என அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாகி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.